திரைக்குறள் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோ முழுக்க நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, பெண் சுதந்திரம், பெண்கள் முன்னேற்றம், கருத்து சுதந்திரம், அந்த மாதிரி மேடைக்கு மேடை பேசுற பலரோட வாழ்க்கை இல்ல சிலரோட வாழ்க்கையோட நிஜ பக்கங்கள், நிஜ வாழ்க்கை எப்படி இருக்கு அப்படிங்கறது தான் பார்க்க போறோம். இப்ப சினிமால ஒரு ஹீரோ பறந்து பறந்து 4 பேர் அடிப்பாரு. நம்ம என்ன பண்ணுவோம்? கை தட்டி ரசிப்போம், விசில் அடிப்போம், தேட்டரே கதற விடுவோம் சொல்ல போனா. ஆனா நிஜ வாழ்க்கையிலன்னு வரும்போது அதே சினிமா துறையில இருக்கிற பெண்கள் அவங்களுக்கு நடக்கிற தவறுகளை எதிர்த்து கேள்வி கேட்டா என்ன நடக்கும்? ஒன்றும் இல்லை, அவங்கள ஃபர்ஸ்ட் கிண்டல் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் சோசியல் மீடியால ட்ரோல் பண்ணுவாங்க. இதுக்கு பின்னாடி சில நிறுவனங்கள் இருக்கலாம், நான் சொல்றது சில ரூட் மாதிரியான நிறுவனங்கள். இன்னைக்கு நம்ம பேச போற விஷயம் அது இல்லை, வேற ஒரு விஷயம் தான் பேச போறோம். ஆனா அந்த பொண்ணை கேலி கிண்டல் பண்றது, சோசியல் மீடியால ட்ரோல் பண்றது, பாடி ஷேம் பண்றதுன்னு ஆரம்பிச்சு கடைசியில கொலை மிரட்டல், பாலியல் வன்கொடுமை மிரட்டல் கொடுக்குற இடத்துல வந்து நிப்பாட்டுவாங்க. இதை நான் சும்மா பில்டப்காக சொல்லல. 20 வருஷமா இந்த துறைத்துறையில தன்னை நிரூபிச்சுட்டு தன்னோட திறமையாலையும் உழைப்பாலையும் இவ்வளவு தூரம் முன்னேறி இருக்கிற பார்வதி திரிவோது அவங்களோட ஸ்டேட்மெண்ட், கரண்ட் ஸ்டேட்மெண்ட் தான் இப்போ சோசியல் மீடியாவில் ட்ரெண்டாக போயிட்டு இருக்கு. சரி, முதல்ல அவங்க அந்த ஸ்டேட்மெண்ட்ல என்ன சொல்றாங்கன்னா, சினிமா துறையில விளிம்பு நிலை மக்களுக்காகவும் குறிப்பா பெண்களுக்காகவும் நான் பேசினதுனால நான் பல பாலியல் வன்கொடுமை மிரட்டல்களையும் ஏன் கொலை மிரட்டல்களை கூட நான் சந்திச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு பின்னாடி என்ன இருக்கு? இது அவங்க கொடுக்குறாங்கன்னா முறையா இந்த மாதிரி ஒரு விஷயத்த அவங்க சொல்றாங்களா? கண்டிப்பா இல்லை. பார்வதி திரிவோது இதுக்கு முன்னாடியுமே நிறைய விஷயங்களுக்காக வாய்ஸ் அவுட் பண்ணியிருக்காங்க. இப்போ ஒரு ஆக்ட்ரஸ்க்கு ஒரு ப்ராப்ளம், ஏதாவது ஒரு மேல் ஆக்டரால டைரக்டர், ப்ரொடியூசர் யாராவது ஒரு ப்ராப்ளம்னா அந்த இடத்துல கண்டிப்பா பார்வதி திரிவோது அவங்களால முடிஞ்ச அளவுக்கு வாய்ஸ் அவுட் பண்ணுவாங்க. இல்லை, நான் அந்த ஆக்ட்ரஸை சப்போர்ட் பண்றேன் அப்படிங்கிற அளவுக்காச்சும் நின்றுப்பாங்க. இப்போ பார்வதி திரிவோது பண்ற இந்த போராட்டங்கள் இதை பத்திலாம் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் பின்னோக்கி ஃபிளாஷ்பேக் போக வேண்டியிருக்கு. பார்வதியை என்ன சொல்றாங்கன்னா, என்னோட திரைத்துறையில் இருக்கிற இந்த விஷயங்களை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் அப்படிங்கிற மாதிரி 2017க்கு முன் 2017க்கு பின் அப்படின்னு பிரிச்சுக்கலாம். ஏன்னா 2017 ஒரு பிரபலமான மலையாள நடிகை அவங்க கடத்தப்பட்டு காயப்படுத்தப்பட்டு பல்வேறு சிக்கல்களுக்கு உள்ளாச்சு. அவங்கள ஹராஸ் பண்ணாங்க, அந்த மாதிரிலாம் பேச்சு வந்துச்சு. அந்த நடிகைக்கு அந்த பிரச்சனை வந்தப்போ நிறைய பேருமே நமக்கு எதுக்குப்பா வம்பு, ஏன்னா அந்த பிரச்சனையில இன்வால்வ் ஆயிருந்தது இன்னொரு பெரிய மலையாள நடிகர் அண்ட் அந்த நடிகையோட கணவர். ஸோ இந்த பிரச்சனைக்கு வம்பு நமக்கு எதுக்கா அப்படின்னு எல்லாருமே ஒதுங்கி இருந்த சமயத்துல பார்வதி மற்றவங்க மாதிரி இருக்காம அந்த விஷயத்துல பாதிக்கப்பட்ட நடிகைக்கு சப்போர்ட்டா வாய்ஸ் அவுட் பண்ணாங்க. அப்ப ஆரம்பிச்சதுதான் இந்த மாதிரி விளிம்பு நிலையில, திரைத்துறையில விளிம்பு நிலையில இருக்கிற மக்களுக்காகவும் பெண்களுக்காகவும் பேச ஆரம்பிச்சது. 2017 இந்த பிரபல மலையாள நடிகை கடத்தப்பட்ட இந்த சம்பவத்துக்கு அப்புறம் தான் உருவாகுது விமன் இன் சினிமா கலெக்டிவ். அதாவது சினிமாவில் இருக்கிற பெண்கள் சேஃபா ஒர்க் பண்றதுக்கான ஒரு ஸ்பேஸ் உருவாகணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு அமைப்பு அந்த டைம்ல தான் உருவாகுது. அண்ட் பார்வதி என்ன சொல்றாங்கன்னா, இதெல்லாம் நம்மளோட அடிப்படை உரிமை. எப்படின்னா, இப்போ ஒரு ஹீரோவா இருக்காரு, அவருக்கு ஏசி கேரவன் கொடுக்குறாங்க, எல்லா வசதிகளும் செஞ்சு கொடுக்குறாங்க. ஆனா ஒரு ஃபீமேல் ஜூனியர் ஆர்டிஸ்டுக்கு பேசிக்கான டாய்லெட் வசதி கூட இல்லை. அப்ப இது எல்லாமே ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஈக்குவலா வழங்கப்படணும் அப்படிங்கிறத முன்னிறுத்தி பார்வதி திரிவோதும் இதை கொண்டு போறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இது நம்மளோட பேசிக் நீட், அதை தாண்டி இது நம்மளோட ரைட்ஸ், நம்ம உரிமையை நம்ம கேட்டு பெறதுக்கு நம்ம யாருக்கும் பயப்பட தேவையில்லை. நீங்க பாருங்களேன், அதிகமான விமன் சென்ட்ரிக் படங்கள் எடுக்கப்படுற திரைத்துறையா இருக்கிறது மலையாள சினிமா. மோஸ்ட்லி ஃபீல் குட் மூவிஸ் எடுக்கிறத தாண்டி விமன் சென்ட்ரிக்கா சேட்டன்ஸ் ஒரு படம் எடுத்தாங்கன்னா அதுக்கு ஒரு தனி ஃபேன் பேஸே இருக்கும். ஏன்னா ரியாலிட்டி இருக்கும், அதுல சினிமா தனமா இருக்காம ரியாலிட்டியா இருக்கும். ஒரு இருக்கிற பொண்ணு சாமானியனா ஒரு குடும்பத்துல மாமியார், ஹஸ்பண்ட், பல்வேறு விதமான அடக்குமுறைகளுக்கு உள்ளாகிற ஒரு பொண்ணு, அவ மனசுல என்ன இருக்கோ அதை நமக்கு திரையில காட்டுற அளவுக்கு நல்ல விதமா விமன் சென்ட்ரிக் மூவிஸ் எடுப்பாங்க. ஆனா விமன்ஸ் அதிகமா இந்த பாலிடிக்ஸ்குள்ள விழுற இடமுமே சினிமாவா தான் இருக்கு. பார்வதி திரிவோது இந்த அமைப்பு ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் என்ன சொல்றாங்கன்னா, என்கிட்ட நார்மலா பேசின நிறைய பேரு என்னை வேற மாதிரி பார்க்க ஆரம்பிச்சாங்க, என் கண்ணை பார்த்து பேசவே பயப்பட்டாங்க, என் கூட உட்காந்து செல்ஃபி எடுத்தவங்களாம் என்னை பார்த்துட்டு ஒதுங்கி போக ஆரம்பிச்சாங்க, ஒட்டு மொத்தத்துல என்ன ஒதுக்கி வைக்கப்பட்டேன் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறாங்க. அதாவது படத்துல விமன் சென்ட்ரிக்கா பேசுவோம், விமன் சென்ட்ரிக்கா படம் எடுப்போம், பெண்கள் இப்படி இருக்கக்கூடாது, தைரியமா இருக்கணும்னு எடுப்போம். ஆனா ரியல் லைஃப்னு வரும்போது மேல் ஈகோன்னு ஒன்று இருக்குல்ல, அது எப்படி அவ என்னை எதிர்த்து கேள்வி கேட்கலாம்? ஒரு பெரிய பெரிய ஆக்டர்ஸ்க்கு இருக்கிற ஒரு ஈகோ இந்த WCC ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் பார்வதி திரிவோது மேல மற்ற ஆக்டர்ஸ், அதாவது பெரிய பெரிய ஆக்டர்ஸ்க்கெல்லாம் நிறைய கோபம் வந்திருக்கு. அதுக்காக அவங்களுக்கு பல்வேறு மிரட்டல்களுக்குமே நடந்திருக்கு. இதெல்லாமே அவங்க இதுக்கு முன்னாடியும் பேசியிருக்காங்க. இப்ப இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்லும் போது கூட இதையுமே சேர்த்து பேசுறாங்க. சரி, கேள்வி கேட்டா இந்த பவர்ஃபுல் இண்டஸ்ட்ரி என்ன பண்ணும்?
அவங்கள ஸ்டாப் பண்ண வைக்கும். அதாவது பட்டினி போடும். உனக்கு பட வாய்ப்பு கிடைக்காது, நீ சம்பாதிக்க முடியாது, அப்புறம் எப்படி பேசுவ, தன்னால அடங்கி போயிடுவ, அந்த விஷயத்தை பத்தி பேச உனக்கு தெம்பு இருக்காது. ஏன்னா நமக்கு வாய்ப்பு கிடைக்கல, நம்ம இந்த மாதிரி இல்ல, அதாவது வளைவு நெளிவு பண்ணாம வளைவு சுழிவு இல்லாம எல்லாத்துக்கும் ஸ்ட்ரெயிட்டா கேள்வி கேட்கிற ஒரு ஆளா நின்னோம்னா நமக்கு இந்த மாதிரி வாய்ப்புகள் வராது. நீ தன்னால அந்த விஷயத்தை விட்டு ஒதுங்கிட்டு எங்க வழிக்கு வந்துருவ அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல அவங்க வாய்ப்புகளை தட்டி பறிக்கிறது, அவங்கள ட்ரோல் பண்றது, ஆள் வச்சு அவங்களுக்கு நடிக்க வரல அப்படிங்கிற அளவுக்கு ட்ரோல் பண்ற விஷயத்தை எல்லாம் பண்றதுக்கு இந்த பவர்ஃபுல் இண்டஸ்ட்ரீஸ்ல ஆள்கள் இருக்காங்க, அதை பண்ணியிருக்காங்க. ஆனா பார்வதி ரொம்ப அழகா ஒரு விஷயத்த சொல்றாங்க. அது என்னன்னா, நீங்க என்ன பட்டினி போடும்போது நீங்க வந்து எனக்கு எம்பவர்மெண்ட்டை கற்றுக் கொடுக்குறீங்க. அதாவது வாய்ப்பை நான் உருவாக்கிக்கணும், என்ன நான் இது பண்ணிக்கணுங்கிற ஒரு விஷயத்த நீங்க எனக்கு கற்றுக் கொடுக்குறீங்க. இன்னொரு விஷயம், நீங்க உருவாக்கி வச்சிருக்க குப்பையெல்லாம் ஈஸியா என்னை சுத்தி இருந்து வெளியே போயிடுது அப்படின்னா நான் உழைக்கிறதுக்கு இன்னும் எனக்கு நிறைய ஸ்பேஸ் கிடைக்குது, அதிகமான இடம் கிடைக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனக்கான கதைகளை நானே உருவாக்கிப்பேன், எனக்கான இதை நானே எழுதிக்குவேன், அந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. அண்ட் ரொம்ப ஸ்போர்ட்டிவா எல்லாத்தையும் எடுத்துக்கிறாங்க. அவங்க பார்வதி பேசுற இந்த ஃபெமினிசம் அப்படிங்கிறது மற்ற பெண்கள் பேசுற ஃபெமினிஸ்ட்ல இருந்து ஏன் வேறுபட்டு நிக்குதுன்னா, அவங்க பேசுறது இன்டர்செக்ஷனாலிட்டி ஃபெமினிசம். அதாவது இதுல ஜாதிய முரண்கள் பத்தின விஷயங்கள் இருக்கு, இதுல நிற வேறுபாடு குறித்த இது இருக்கு, இதுல கருத்து வேறுபாடு குறித்த இதுல இருக்கு, இதுல கொள்கை முரண் குறித்த இதுவும் இருக்கு. இப்படி எல்லா விஷயங்களையும் சேர்ந்து திரைத்துறையில் இருக்கிற விளிம்பு நிலை ஊழியர்களுக்காகவும் பெண்களுக்காகவும் பெண் ஆர்டிஸ்டுக்காகவும் பார்வதி பேசுறதுனாலதான் அவங்க பேசுற ஃபெமினிசம் அப்படிங்கிறது மத்தவங்க பேசுறதுல இருந்து நமக்கு ரொம்பவே வேறுபட்டு தெரியுது. இப்ப ஃபெமினிசம்ங்கிறது ஏதோ படிச்ச பெண்களுக்கு மட்டும்தான், இல்ல சினிமாலேயே ஹை லெவல்ல இருக்க ஆக்ட்ரஸ்க்கு மட்டும்தான் அப்படின்னு இல்லாம எல்லாரையுமே உள்ளடக்குனது தான் ஃபெமினிசம் அப்படிங்கிறத இப்ப நடந்த அந்த ஜூம் மீட்டிங்ல கூட அவங்க ரொம்பவே ஆணித்தரமா பதிய வச்சிருக்காங்க. அவங்க பேசுற பெண்ணியமுமே எல்லாருக்குமானதா இருக்கு. இப்போ ஹை சொசைட்டில ஹை லெவல்ல இருக்கிறவங்களுக்கு மட்டுமா கிடையாது, அன்றாடம் கூலி வேலைக்கு போய் உழைக்கிற பெண்கள்ல இருந்து எல்லாரையுமே உள்ளடக்கியதா இருக்கு அவங்க பேசுற ஃபெமினிசம். இன்னொன்னு, சோசியல் மீடியால ஒரு டேக் ஒன்று இருக்கு. அதாவது ஃபெமினிசம் அப்படின்னு நான் பேச வந்துட்டேன்னா நான் எந்த தப்பு செய்யக்கூடாது, ஒரு சின்ன தப்பு நான் பண்ணிட்டேனாலும் இதுதான் இவளோட ஃபெமினிசமா அப்படிங்கிற ஒரு டேகை தூக்கிட்டு வந்துருவாங்க. அந்த பெர்ஃபெக்ட் ஃபெமினிசம் நான் என்கிட்ட இல்ல, நான் அந்த பெர்ஃபெக்ட் ஃபெமினிஸ்டும் இல்ல அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை பார்வதி திருவோது கொடுக்குறாங்க. என்ன சொல்றாங்கன்னா, இந்த என்ன எதிர்பார்க்கறாங்க, எந்த தப்புமே பண்ணக்கூடாது, என்னால அப்படி இருக்க முடியாது, நான் தப்பு பண்ணி அதுல இருந்து கத்துக்கிட்டு இருக்கேன், எந்த தப்புமே பண்ணாம 100% பெர்ஃபெக்டா இருக்கிறது யாராலையுமே முடியாது, அந்த மாதிரி பெர்ஃபெக்ட் ஃபெமினிஸ்டும் நான் இல்ல, நான் தப்பு பண்ணி அதுல இருந்து கத்துக்கிறேன், என்ன திருத்திக்கிறேன், இந்த இம்பெர்ஃபெக்ட் ஃபெமினிசம் தான் எனக்கு பிடிச்சிருக்கு. முதல்ல நான் ஒரு விஷயத்த பேசுறேன் அப்படின்னா என்கிட்ட 100% அதுல பெர்ஃபெக்ஷனை எதிர்பார்க்கறதே ஒரு ஆணாதிக்க மனநிலை தான். அந்த மனநிலைக்கு நான் என்ன பலியாக்கிக்க விரும்பல. நான் முழுக்க முழுக்க ஃபெமினிசம் பேசுறேன்னா அது பெண்கள் எல்லாருக்குமானது, அதுல சில தவறுகள் இருக்கலாம், அதை நான் புரிஞ்சுக்கிட்டு பின்னாடி திருத்திக்கலாம், இல்ல நான் பேசுற கருத்து உங்களுக்கு ஒத்து போகாம உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க அதை தப்புன்னு சொல்லிக்கலாம். நான் பண்ற விஷயத்த நான் அலசி ஆராய்வேன், அதுல என்ன தப்பு இருக்கு, எது தப்பு இல்லை அப்படின்னு என்னோட பார்வையை நான் மாத்திக்கிட்டு ஒருவேளை தப்பா இருந்தா திருத்திக்குவேன். இந்த மாதிரி ஒரு இம்பெர்ஃபெக்ட் ஃபெமினிசம் தான் நான் பண்றேன், அதுலதான் நான் உடன்படுறேன். ஏன்னா முழுக்க முழுக்க பெர்ஃபெக்டா ஒரு பொண்ணு ஒரு விஷயத்த பேசிட்டாளா அவ முழுக்க முழுக்க அதுல பெர்ஃபெக்டா இருக்கணும்னு எதிர்பார்க்கிற ஆணாதிக்க மனநிலைக்கு நான் அடிமையாக விரும்பல அப்படிங்கிற மாதிரியும் ஒரு ஸ்டேட்மெண்ட் அவங்க சொல்றாங்க. 20 வருஷ திரையுலக அனுபவம் பார்வதிக்கு மிகப்பெரிய பாடங்களை கத்து கொடுத்துருக்கு. இப்ப அவங்கள ஓரம் கட்டுறாங்க, ஒடுக்குறாங்க, வாய்ப்புகளை பறிக்கிறாங்க அப்படிங்கிற லிஸ்ட்ல இருக்கவங்களை பத்தி அவங்க ஓப்பனாவே சொல்றாங்க. அவங்க எல்லாம் சுரண்டல் மனப்பான்மை கொண்டவங்க, தனக்கு எதிராக யாராச்சும் ஏதாவது பேசினா அவங்கள இல்லாம ஆக்கிரணும் தன்னோட பவரை வச்சு அப்படின்னு நினைக்கிறவங்க, இல்லைன்னா அவளை பட்னி போட்டா அவளுக்கு வாய்ப்பு கொடுக்காம இருந்தா அவ தன்னால நம்ம வழிக்கு வந்துருவா அப்படின்னு நினைக்கிற மனநிலை கொண்டவங்க அப்படின்னு அவங்கள பத்தியான ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டை பொதுவெளியில எந்த பயமும் இல்லாம அவங்க பேசுறாங்க. இதுக்கு முன்னாடியுமே நயன்தாரா அவர்களுக்கும் தனுஷ் அவர்களுக்கும் நடுவில் ஒரு சின்ன கிளாஷ் வந்துச்சு, ஒரு காப்பிரைட் கிளாஷ். அதுல நயன்தாரா அவர்கள் வந்து தனுஷை எதிர்த்து போட்ட போஸ்ட் கீழே மோர் பவர் டு யூ கேர்ள்ஸ் சம்திங் லைக் தட் அந்த மாதிரி ஏதோ கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அவங்க. அப்போ பிரச்சனைக்கு உள்ளாகிறது யாரா இருந்தாலும் சப்போர்ட் பண்ணி அவங்க பக்கத்துல நிக்க வேண்டியது நம்மளோட கடமை அப்படிங்கிறத பார்வதி புரிஞ்சிட்டு இருக்காங்க. இன்னொன்னு, மரியான் பட ஷூட்டிங் டைம்ல தனக்கு பீரியட்ஸ், ஆனா அதை சொல்ல முடியாம ஃபர்ஸ்ட் தவிச்சவங்க, இப்படியே போனா இவங்க இன்னும் நம்மளை இது பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு ஓப்பனா சொல்லி அந்த இடத்துல தனக்காக வாய்ஸ் அவுட் பண்ணதா இருக்கட்டும். இன்னொன்னு, எல்லா இடத்துலையுமே என்ன ஆனாலும் நான் சொன்ன கருத்தோட நான் உடன்படுறேன், நான் இந்த விஷயத்துல என்னோட நிலைப்பாடு இதுதான் அப்படின்னு தைரியமா சொல்லக்கூடிய ஒரு ஆள் தான் பார்வதி திருவோது. இப்போ அவங்க இந்த விஷயத்துலயுமே தன்னோட ஸ்டேட்மெண்ட்டை ரொம்ப ஓப்பனா போல்டா சொல்லியிருக்காங்க. இவங்கள மாதிரியே திரைத்துறையில் இருக்கிற எல்லா பொண்ணுங்களும் இருந்துட்டா இந்த மாதிரி ஆணாதிக்க செயல்பாடுகள்ல இருந்து அவங்க தப்பிக்கலாம். ஏன்னா அவங்க என்ன சொல்றாங்க, நம்ம ஏன் பயப்படணும், நமக்கான பேசிக் ரைட்ஸை கேட்கறதுக்கு நம்ம ஏன் பயப்படணும், இன்னொன்னு அதை அவங்க செஞ்சு கொடுத்தா நம்ம ஏன் அவங்களுக்கு நன்றி சொல்ல வேண்டிய இடத்துல இருக்கோம். ஏன்னா அவங்க ஒரு ஹீரோனா நம்ம ஹீரோயின், எல்லாரும்
சேர்ந்துதான் ஒரு திரைப்படங்கிறது உருவாகுதுன்னா என்னோட உழைப்பை கொடுத்தா அதுக்கான கிரெடிட்ஸ் கிடைக்க போகுது இப்படிங்கிற மாதிரியான இப்படின்னு ரொம்பவே தைரியமான பல ஸ்டேட்மெண்ட்களையும் அவங்க கொடுத்திருக்காங்க. கொலை மிரட்டல்கள் வந்தாலும் பெரிய பட வாய்ப்புகள் வந்தாலும் ஈஸியா அந்த படம் எனக்குரியது இல்லை, நான் நடிக்கல அப்படின்னு கடந்து போயிடுற ஒரு மனப்பக்குவத்தை இந்த 20 வருஷ சினிமா வாழ்க்கையில பார்வதி பெற்றிருக்காங்க. திரைத்துறையில மட்டும் இல்லாம நம்ம வேலை பார்க்கிற இடங்கள்லயும் மற்ற எல்லா இடங்கள்லயுமே பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பான சூழல் அமையணும். அது எந்த இடமா இருந்தாலும் உங்களுக்கு சேஃபான ஒர்க் பிளேஸ் இருக்கணும், உங்களோட அடிப்படை உரிமைகள் கிடைக்கப்படணும், பெண்களுக்கு அவங்க வேலை செய்யற இடம் முழுக்க முழுக்க பாதுகாப்பானதா இருக்கணுங்கிறதா நம்முடைய குரலுமே. பார்வதி திருவோதுவோட இந்த போல்டு ஸ்டேட்மெண்ட் பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இன்னொரு வீடியோல சந்திப்போம். நன்றி.